எடுத்து புளி ஊற வை. போடு. இது 2 பேருக்கு போதுமான அளவு தான். சரி, இப்போ தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சோக் பண்ணணும். நடுவில் வைன் வரையா, அது அப்புறம் முதல்ல ரசம் அப்புறம் தான். ஓகே, வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்று. ஓகே, இந்த நேரத்தில் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணணும். சரியா? இன்னும் அதுக்குள்ளே குடிச்சிட்டியா? சரி, தக்காளி எடுத்து கட் பண்ணு. இந்த சாக்லேட் தரேன். என்ன ஏதாவது பாட்டு போட்டு செய். தக்காளி வந்து பழமாக இருக்கணும். நல்லா ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். உலகத்துக்கிட்ட உனக்கு கால் வருது. ஆனால் எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணுற பற்றியா? சூப்பர். ஓகே, இது நல்லா கரைச்சிக்கோ. சும்மா கையிலே ரஃபாக வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இதில் பூண்டு வச்சுருக்கேன், அதை தட்டி அதில் போட்டு. இதில் பூண்டு வச்சுருக்கேன், தட்டி அதில் எடுத்து போட்டு. இப்போது நீ விட்டு வச்சுருக்க தக்காளிலாம் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் கரைச்சிக்கோ. போட்டுச்சா? தக்காளிலாம் தள்ளி நல்லா கரைச்சிக்கோணும். அப்படி இந்த ரசம் பொடி இருக்குல்ல, அது ஒரு நல்ல ஃபுல்லாக ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு 2 ஸ்பூன். இன்னொரு ஸ்பூன் போடு. இன்னும் நல்லா கரைச்சிக்கோ. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கூட விடலாம். இன்னும் கூட தண்ணி விட்டுருங்களா? இப்போ மஞ்சப்பொடி போடணும். கம்மி கரைச்சி. கருவேப்பிலை, கொத்தமல்லி சின்ன சின்ன கட் பண்ணி போட்டு. சரி, கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ண மாதிரி போடு. கட் பண்ணி பெருங்காயம் போடணும். பச்சை மிளகாய் போட்டாச்சா? இப்போ தாளிக்கணும். எண்ணெய் எடுத்துக்கும். காற்றுக்கு போடுக்குது. சட்டி காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் விடணும். இது கடுகு, உளுத்து பருப்புலாம் ரெடியாக வச்சுக்கோ. காஞ்ச மிளகாய் 2. அது இல்லை, அது தேங்காய் எண்ணெய். எண்ணெய் விடு, எண்ணெய் விடு. போரும். எண்ணெய் காஞ்சிடுச்சா? போடும். இந்த காஞ்ச மிளகாய் கிள்ளி போடு. 2 3 கிள்ளுடா. இந்த மூடி கிள்ளிக்கோ. அது இப்போ வந்து வெடிக்குதுல, இப்போ போடு. கிள்ளி போட்டு ஓகே. இப்போ இதை பிடிச்சி இந்த ரசத்தில் கொட்டணும். தாளிக்கிறது அது பேர் தான். பிடிச்சி கொட்டணும். தீஞ்சிறதுக்குள்ளே எடுத்து கொட்டணும். இது வந்து பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். இவ்வளோ கஷ்டப்பட்டது வீணாயிடும். இது ரொம்ப கொதிச்சதுன்னா. லைட்டாக பொங்குற மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணி தட்டை போட்டு மூடிடணும். ஓகே, now you can take the chocolate. நீயே வாங்கிப்பியா?